பாசம்னா அது கடகராசி தாங்க. ஏன்னா பெண் நண்டு தன்னுடைய குட்டிகளுக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக இரவும் பகலும் ஓட்டி செஞ்சாவது உழைச்சி கஞ்சி ஊற்றக்கூடிய தன்மை உடையவங்க கடகராசி பெண்கள். கடகராசியை பொறுத்த வரைக்கும் தாய் மேலே பாசக்காரங்களாக இருப்பீங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆகாது, இது விதியும் கூட. ஆனால் ஒரு கட்ட கால வயசில் உங்கள் வாழ்க்கை தேவையில்லாத ஒரு இடையூறுகளுக்கும் ஒரு இன்னலுக்கும் ஆள்படக்கூடிய தருணம் உண்டு. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி முடிஞ்சது 2025க்கு முன்னர் 2.5 வருஷம். அந்த 2.5 வருஷத்தில் அவப்பேரையும் சந்திச்சிருப்பீங்க, அவமானத்தையும் சந்திச்சிருப்பீங்க, இழப்பையும் சந்திச்சிருப்பீங்க, இன்னலையும் சந்திச்சிருப்பீங்க. ஏண்டா வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்களும் கடகராசிக்காரங்களுக்கு உண்டு. ஏதோ உயிர் பிழைச்சிக்கிட்டு தேவையில்லாத சிக்கல்லேருந்து மீண்டிங்க பாருங்க, இதுதான் தேவை. பொருள் விரயத்தை என்ன வேணா பண்ணிடலாம், உடல் விரயம் நோய்க்கு செலவு பண்ணியிருந்தா நீங்க தான் கஷ்டப்படணும். கடகராசி பெண்கள் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். ஆசை பாச அன்பா பண்பா அனுசரணையில் உங்களை ஏமாந்துட்டீங்கன்னா நீங்கள் பாசத்துக்கு இயங்கக்கூடியவங்க. புருஷனுக்கு மீறி ஒரு நட்பு வரும் ஒரு சில ஜாதகருக்கு. அந்த நட்பே வாழ்க்கையை மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கும். நம்ம தப்பு பண்ணிட்டோமே, நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோமேன்னு சொல்லக்கூடிய ஏக்கங்கள் இருக்கும். கடகராசிக்கார பெண்கள் கணவனுக்கு துரோகம் பண்ணாதீங்க. சிவாய நம. எல்லா உலகங்களுக்கும் தலைவனே, காரண ரகிதனே, என் எண்ணற்கு அரியவனே, முழு மங்கள ஸ்ரூபியே, தானுவே, பரம ஆனந்த ரகிதனே, ஈஸ்வரனே, எங்கள் தலைவனே, உமக்கு ஜெயம் உண்டாகுக. சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, KGF கேம் சேஞ்சர் டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கங்க. மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் 12 ராசிக்காரர்களுடைய பெண்களுடைய தன்மை, அவங்க குணாதிசைகள் எப்படி இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை நிலவரங்கள் எப்படி இருக்கும், 15 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய தன்மைகள், யோகங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், அவமானம், அவப்பேர்கள், இன்னும் உங்க வாழ்க்கையில சிறப்பா இருக்கிறதுக்கு உண்டான சூட்சமமான வழிமுறைகள். 60 வயசு வரைக்கும் நீங்க எப்படி இருக்க போறீங்க? பொதுவா மேச ராசியில உள்ள ராசிக்காரர்களுடைய பெற்றோர்கள் ஒரு 25 வயசு வரைக்கும் மேச ராசிக்காரர்களுடைய தன்மையை அவங்களை எப்படி நீங்க பாதுகாக்கணும். 25 வயசுக்கு மேல மேச ராசிக்காரர்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், அவங்க வாழ்க்கை நெறிமுறைகள் எதெல்லாம் கடைபிடிக்கணும், எங்கெங்க எந்தெந்த வயசுல ஏமாறுவாங்க, எந்த வயசுல உச்ச நிலைமை அடைவாங்க, அவங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆவதற்கு மேச ராசி முதல் மீன ராசி வரை உள்ள பெண்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், அவங்க எதை பத்திலாம் சிந்திப்பாங்க, என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் தலையிடுவாங்க, அவங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகள், அவங்களுடைய தன்மைகள் மேசம் முதல் மீன ராசி வரைக்கும் அவங்க இடப்படக்கூடிய இந்த இடையூறுகள்லாம் என்னென்ன இடையூறுகள் அடைவாங்க, எந்த வயசுல மேன்மை அடைகிற மாதிரியான ஒரு அமைப்பு கிடைக்கும் அவங்களுக்கு, எந்த வயசுல கல்யாணம் ஆகும், எந்த வயசுல குழந்தை பெறுவாங்க, எந்த வயசுல அவங்க வாழ்க்கைய தன்மையை ஒரு வீடு வாசலோட தெளிவாகக்கூடிய தன்மைகளை நான் சொல்ல போறேன். யாருமே சொல்லாத ஒரு சூட்சமமான வழிமுறைகள் பெண்களுக்கு பிரத்யேகமா. உங்க பெண்கள் நீங்க இந்த தெளிவான வழிமுறைகளை தெளிவுபடுத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சக்சஸ். இந்த 12 ராசிக்காரர்களும் சென்னை வடபழனி முருகன் கோவிலுக்கு ஏதாவது ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை, அது காலையிலேயோ சாயந்தரமோ, 1 கிலோ முழு நெல்லிக்காய் வாங்கி சாமியை நல்லா பார்த்துட்டு, இனி வரும் காலங்கள் இந்த வருடம் எங்கள் வாழ்க்கையில் மேன்மை அடையணும் அப்படின்னு சாமியை பார்த்துட்டு அந்த நெல்லிக்காவை பிரகாரம் சுற்றி வரவங்க கிட்ட ஒன்று கொடுத்து வந்தீங்கன்னாலும் நீங்கள் யோகாதிபதியாக ஆவீங்க. இது ஒரு சூட்சமமான வழிபாடு. மேசம் முதல் மீன ராசி வரைக்கும் பெண்களுக்கு உண்டான பதிவு.
ஆண்களும் கேட்கலாம், ஆனால் பெண்களுக்கு தன்மையான ஒரு பதிவு இது. கடகராசி. கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். கடகராசி ஒரு பெண் ராசியும் கூட. பெண் ராசினா பெண் நண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கடகராசியில் 3 நட்சத்திர பாதங்கள் பலமாகவே இருக்குது. புனர்பூசம், பூசம், ஆயில்யம். குரு பகவான், சனி பகவான், புதன் பகவான். இப்படி நட்சத்திர பாதங்களை கொண்ட நீங்கள் டாக்டருக்கு படிப்பீங்க, கலைத்துறையில் பிரகாசிப்பீங்க. நிறைய பேர் அட்வொகேட் ஆகக்கூடிய தன்மை பெண்கள் பொதுவாகவே இந்த ராசியில் உண்டு. பாசம்னா அது கடகராசி தாங்க. ஏன்னா பெண் நண்டு தன்னுடைய குட்டிகளுக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக இரவும் பகலும் ஓட்டி செஞ்சாவது உழைச்சி கஞ்சி ஊற்றக்கூடிய தன்மை உடையவங்க கடகராசி பெண்கள். பொதுவாகவே இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் குரு கடாட்சியங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடியது. கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்த ஒரு தன்மை உடையவங்க. கலைத்துறையில் பிரகாசிக்கணும்னு சொல்லக்கூடிய தன்மைகளும் இந்த ராசிக்காரங்க நிறையாவே இருப்பீங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட கால வயசு தான் வாழ்க்கை இப்படித்தான் அமையணும்னு சொல்லக்கூடிய தன்மை இல்லாமல் லேசியாக இருக்கக்கூடிய நேரம் உண்டு. ஒரு 15 வயசு, ஒரு 25 வயசில் கீழே உளுந்தாவது எந்திரிச்சு நீங்கள் தான் படிக்கக்கூடிய தன்மையில் நல்ல படிப்பு படிக்கக்கூடியவங்க உண்டு. கடகராசியை பொறுத்த வரைக்கும் தாய் மேலே பாசக்காரங்களாக இருப்பீங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆகாது, இது விதியும் கூட. கடகராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தன்னுடைய கணவன் மேலே அளவு கடந்த பாசம், தனக்கு பிறந்த குழந்தைங்க மேலே அளவு கடந்த அன்பு பண்பும் உடையவங்க தான். ஆனால் ஒரு கட்ட கால வயசில் உங்கள் வாழ்க்கை தேவையில்லாத ஒரு இடையூறுகளுக்கும் ஒரு இன்னலுக்கும் ஆள்படக்கூடிய தருணம் உண்டு. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி முடிஞ்சது 2025க்கு முன்னர் 2.5 வருஷம். அந்த 2.5 வருஷத்தில் அவப்பேரையும் சந்திச்சிருப்பீங்க, அவமானத்தையும் சந்திச்சிருப்பீங்க, இழப்பையும் சந்திச்சிருப்பீங்க, இன்னலையும் சந்திச்சிருப்பீங்க. ஏண்டா வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்களும் கடகராசிக்காரங்களுக்கு உண்டு. ஆனால் தேவையில்லாத சட்ட சிக்கலை சந்திக்கக்கூடிய தருணம் வந்துட்டு போயிருக்கும். இனி வருங்காலம் இந்த 2025க்கு மேலே உங்கள் வாழ்க்கை செழிப்பாக போகுது. உங்கள் மண் பொண்ணாக போகுது. வச்ச நகையை மூட்ட போகிறீங்க. கடன் வாங்கி கடன் அடைச்சிக்கிட்டு இருந்தது ஒரு கட்ட காலம். இன்னைக்கு இந்த கடனை அடைக்கிறதுக்கு யார் மூலியமோ எவர் மூலியமோ ஒரு கடனை வாங்கி அடைச்சி நிம்மதியான வாழ்க்கை வாழக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு. கடகராசியை பொறுத்த வரைக்கும் பட்ட துன்பம் விலகி போயிடுச்சு. குரு பகவான் உங்கள் ஜாதகத்துக்கு 12ஆம் வீட்டில் வந்திருக்கிறாரு. இடையூறு நீங்கி இன்னல் நீங்கி சந்தோஷமான பெருவாழ்வு வாழக்கூடிய தருணம் உங்களுக்கு இனிமே தான். சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் பாக்கிய சனியாக வராரு. பணங்காசு 4 பக்கமும் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கடகராசி பெண்களுக்கு இருக்கு. இழந்ததெல்லாம் ஒரு இன்ஸ்டன்ட், ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி. ஏதோ உயிர் பிழைச்சிக்கிட்டு தேவையில்லாத சிக்கல்லேருந்து மீண்டிங்க பாருங்க, இதுதான் தேவை. பொருள் விரயத்தை என்ன வேணா பண்ணிடலாம். உடல் விரயம், நோய்க்கு செலவு பண்ணியிருந்தா நீங்கள் தான் கஷ்டப்படணும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 ராசிக்கு 8வது வீட்டில் ராகு பகவானுடைய பெயர்ச்சி இருக்கிறதுனால உங்கள் உடல் சூழ்நிலையை பாருங்க, உங்கள் ஆரோக்கியத்தை பாருங்க. நல்ல ஃபுட்டு, நல்ல தூக்கம், தெளிவான அமைப்பில் இருங்க. நீங்கள் இத்தனை வருஷம் வரைக்கும் பட்ட துன்பத்துக்கு பிராயத்தை தேட முடியாது. அப்படியாம்பட்ட தன்மையும் வந்திருக்கும். நிறையா பேர் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாட்டில் பிரிஞ்சு கூட போயிருப்பீங்க. இது விதி.
கடகராசியில் உள்ள பெண்கள் கடனாளியாக இருந்தீங்கன்னா, காசு பணம் கேட்டிங்கன்னா உங்களையே தப்பாக பார்க்கக்கூடிய நேரமும் உண்டு. இது விதியுடைய தன்மை. மதியோடைய தெளிவான அமைப்பில் எம்பெருமான் சனீஸ்வர பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்றுங்க. சனி பகவான் கொடுக்க வேண்டிய காரகத்தன்மை குணாதிசைகள் எல்லாமே செவ்வாய் சொல்லக்கூடிய அங்காரகனும் கொடுப்பார். நீங்கள் ரெண்டில் ஏதாவது ஒரு தெய்வத்தை வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த 2025க்கு மேலே கடகராசி அன்பர்கள் பெண்களுக்கு வாழ்க்கையில் துன்பங்கள் நீங்கி இருள் அகற்றி தெளிவான அமைப்பு வாழ்கிறதுக்கும் தேவையில்லாத இடையூறிலிருந்து மீள்றதுக்கும் சுபிக்ஷம் கிடைக்கக்கூடிய தருணம் உங்களுக்கு தாங்க உண்டு. கடகராசியை பொறுத்த வரைக்கும் தாய்மை குணத்துக்கு பஞ்சமில்லைன்னு கூட சொல்லலாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிள்ளைங்க, அது பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, உங்கள் பேச்சு எடுபடாது. கடகராசியோடைய தாயோ தகப்பனுக்கோ இடையூறுகள் இன்னல்கள் வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கு. மரணமே பாவிக்கக்கூடிய தருணமும் வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கு. முன்னோர் வழிபாடை நீங்க பண்ணணும். கடகராசிக்காரங்க ஏமாறுவீங்கன்னு கேட்குறது விதி. ஏமாற்றப்பட மாட்டீங்க. ஆசை அன்பா பண்பையா அனுசரணையான கடகராசி பெண்கள் ஏமாறுவீங்க. இந்த ஏமாற்றத்திலிருந்து விடுபட்டு மோட்ச நிலை அடையக்கூடிய தன்மை, இறை ஞானங்கள் கிட்டக்கூடிய ஒரு தன்மை இந்த வருஷம்தான் உங்களுக்கு இருக்கு. கடகராசி பெண்கள் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். ஆசை பாசை அன்பா பண்பா அனுசரணையில் உங்களை ஏமாந்துட்டீங்கன்னா நீங்கள் பாசத்துக்கு ஏங்கக்கூடியவங்க. புருஷனுக்கு மீறி ஒரு நட்பு வரும் ஒரு சில ஜாதகருக்கு. அந்த நட்பே வாழ்க்கையை மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கும். நம்ம தப்பு பண்ணிட்டோமே, நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோமேன்னு சொல்லக்கூடிய ஏக்கங்கள் இருக்கும். கடகராசிக்கார பெண்கள் கணவனுக்கு துரோகம் பண்ணாதீங்க. உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழுங்க. இல்லைன்னா வீணான உடல் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாசத்துக்கு அதிபதியானவங்க தான். ஒரு சில ஜாதகம்தான் கடகராசியுடைய பெண்கள் வீட்டுக்காருக்கு துரோகம் பண்ணக்கூடிய தன்மை. ஏமாறுவீங்க. ஆசை பாசா அன்பா பண்பா நான் அரவணைச்சிக்கிறேன், நான் நண்பனாக இருக்கலான்னு சொல்லுவாங்க. அங்கே போய் நீங்கள் ஏமாந்துருவீங்க. இது விதி. விதியை மதியால வெண்டுக்கணும். கடகராசிக்கார பெண்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். கல்யாணம் ஆகாத பெண்கள் இந்த வருஷம் படித்த பிள்ளைங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது, பயப்படாதீங்க. கடகராசி பெண்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.